எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திணை வச்சு லட்டு செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேன், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இந்த பாகு மாதிரி காய்ச்சி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. சரிங்களா? நான் திணையை நல்லா கழுவி ஒரு துணியில் நல்லா காய வச்சு லைட்டாக இதில் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டு இதை அடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா அது சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி நம்ம ஊறின மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா ரொம்ப நைஸாலாம் அடிக்கலை, ஓரளவுக்கு லைட்டாக அந்த கொரன்னு இருக்கிற மாதிரி தான் நான் அடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம், அந்த மாதிரி இருந்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை சர்க்கரை பாகு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது திணையை. அதுக்காக தான் ரொம்ப திக்காகவே காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன், அதிகமாக தண்ணி சேர்க்காமல். நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட சர்க்கரை இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அந்த திணை மாவில் சேர்த்துக்கலாம். திணை மாவில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இந்த திணை சாப்பிடுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. செரிமான பிரச்சனை சரியாகும். அது மாதிரி இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நரம்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். திணையில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி திணை வாங்கி லட்டு மாதிரி செய்யலாம். புட்டு மாதிரி வேக வச்சு புட்டு மாதிரி சாப்பிட்லாம். இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். இன்றைக்கி நான் லட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு நாளைக்கு உங்களுக்கு புட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா கருப்பட்டி அந்த சர்க்கரை பாகு ஊற்றி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக தேன் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த தேன் சேர்க்கும்போது திணையும் தேனும் சேரும்போது ரொம்ப ரொம்ப உடம்பு வலுவாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த திணை லட்டு. இந்த தேன் சேர்த்துருக்கனால நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சர்க்கரை பாகு கொஞ்சம், தேன் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு இந்த உருண்டை 2 டெய்லி சாப்பிட்டாங்க அப்படின்னாலே போதும், வேறு எந்த இதுவுமே தேவையே இல்லை. அந்தளவுக்கு சத்தானது இந்த திணை. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இந்த திணை வாங்கி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமான ஒன்று. எங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செஞ்சு கொடுத்தாலும் வேணாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சத்து நிறைந்த பொருட்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் தேன், சர்க்கரை பாகு இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல இனிப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தது இந்த திணை. இந்த திணை மாவு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நம்ம இதை நெய்வேத்தியமாகவும் முருகப்பெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். திணை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஒரு பாக்ஸில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது மேலேயுமே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் தேன் விட்டுருக்கேன். சரி ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ரொம்ப ஈஸி தான், இதில் கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். 10 நிமிஷமே உங்களுக்கு அதிகம்தான். சரிங்களா? திணை மாவு வச்சு இந்த மாதிரி சத்தானது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உடம்பு ரொம்ப ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த சாப்பிடும்போது நல்லா புழுன்னு. கடையில் காசு போட்டு எதையோ வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்தான பொருட்களை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி இந்த மாதிரி தானிய வகைகளில் லட்டு, புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ நான் இதில் மேலே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே தேன் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த தேன் சேர்க்கும்போது இன்னுமே லட்டு அதிக டேஸ்ட்டாக இருக்கும். மேலே லைட்டாக தேன் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஆனால் இந்த திணை லட்டு செஞ்சுருக்கேன். செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புட்டு ஏற்கனவே செஞ்சுருக்கேன். சரி பசங்க லட்டு செஞ்சு தர சொன்னாங்களா, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. இதுக்கு வேலைகள்லாம் நிறையெல்லாம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தானிய வகை இதை வச்சுமே நம்ம லட்டு செய்யலாம். இது எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு லாங் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தானிய வகைகள் உடம்புக்கு சேர்க்குறது இன்னுமே ரொம்ப நல்லது. சரிங்களா?
ஓகே பாய். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.